அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஃபோட்டோலே தம்ப்நெயிலே டைட்டில்லே பார்த்துருப்பீங்க மக்களே. ஆமாங்க, இந்த வருஷத்துக்கான அதாவது 2025ஆம் ஆண்டுக்கான புதிய ரேஷன் கடை வேலைவாய்ப்புக்கான புதிய நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக நமக்கு கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? கிட்டத்தட்ட நமக்கு 6500க்கும் மேற்பட்ட வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்குறாங்க. அதில் விற்பனையாளருக்கும் கட்டுனருக்கும் இந்த 2 போஸ்டிங்காக தான் நமக்கு வருஷம் நோட்டிஃபிகேஷன் விடுவாங்க. சரிங்களா? இந்த ரேஷன் கடை வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு வருஷத்தில் கண்டிப்பாக ஒரு தடவையாவது நோட்டிஃபிகேஷன் விடுவாங்க. அதன் அடிப்படையில் பார்க்கும்போது இந்த வருஷத்துக்கான நோட்டிஃபிகேஷனை இந்த மாதமே நமக்கு கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? ஸோ இந்த ரேஷன் வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு வேக்கன்சி இல்லாமல் 2 விதமாக வேக்கன்சி கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி நிறைய பேருக்கு வந்து ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் எவ்வளோ வேக்கன்சி கொடுத்துருக்குறாங்க. அதில் ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் எவ்வளோ வேக்கன்சி வந்திருக்குது. ஸோ அதில் 2 போஸ்டிங்கில் நம்ம எந்த போஸ்டிங்கை சூஸ் பண்ணணும், எந்த போஸ்டிங்கை நம்ம சூஸ் பண்ணால் ஈஸியாக நமக்கு வேலை கிடைக்கும் அப்படின்றதுக்கான தெளிவான துல்லியமான விளக்கமாகவும் இந்த ஒரு வீடியோ முழுமையாக இருக்க போகுது. அதே மாதிரி விண்ணப்பிக்கிறதுக்கு ஸ்டார்டிங் டேட் என்ன, எண்டு டேட் என்ன, இதை பற்றின தகவலும் நம்ம பார்க்க போகிறோம். அதை தொடர்ந்து நிறைய பேருக்கு இந்த வேலை வாய்ப்பில் வந்து நிறைய பேருக்கு வந்து முன்னுரிமை கிடைக்குமா கிடைக்காதா ஸோ அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதற்கான அப்டேட்டுமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு வந்து இந்த ரேஷன் வேலையை பொறுத்த வரைக்கும் காசு கொடுத்து இந்த வேலையை வாங்கிடுறாங்களே பிரதர், இது வந்து உண்மையா இல்லை பொய்யா? ஸோ இது வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் 15 லட்சம் கொடுத்து இந்த வேலையை வாங்கினாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையா பிரதர்? ஸோ அப்போ வந்து நாங்கள் வந்து கஷ்டப்பட்டு படித்து வந்து இந்த வேலையை வாங்குறது உண்மையா பொய்யா? ஸோ இதுக்கான தெளிவான விளக்கத்தை கொடுங்க. அதே மாதிரி நாங்கள் விண்ணப்பிக்கணுமா விண்ணப்பிக்கக்கூடாதா? ஸோ இதுக்கான தெளிவான அப்டேட் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. தெளிவான இது வீடியோவாக இருக்க போகுதுங்க. சரிங்களா? அதே மாதிரி உங்களுக்கு மகிழ்ச்சியாகவும் இருக்க போவது ஒரு தகவல். ஸோ அது எல்லாமே இந்த வீடியோவில் தான் முழுமையாக இருக்க போகுதுங்க. சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவை, அப்ளை பண்ணுறது ஆன்லைனில் பண்ணுறது. ஸோ அந்த ஆன்லைனில் பண்ணும்போது நம்ம வந்து வீட்டில் இருந்தே உங்கள் மொபைல் ஃபோன்லேயே லேப்டாப்லேயே பிசியிலேயே பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படி என்ன ப்ராசஸ் பண்ணணும் எல்லாமே தெளிவாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இது எல்லாமே இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நமது வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலேருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸாக இருக்கட்டும், அப்டேட்ஸாக இருக்கட்டும், நோட்டிஃபிகேஷனாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் உடனுக்குடனே நமது சேனலில் ஈஸியாகவே துல்லியமாகவே தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸ், காண்டாக்டில் இருக்கக்கூடியவங்க எல்லாருக்கூடயும் ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க. ஏன்னா இந்த மாதிரி முக்கியமான வீடியோஸ், அப்டேட், நோட்டிஃபிகேஷன்லாம் நமது சேனலில் தான் ரெகுலராகவே அப்டேட் ஆகிட்டு இருக்குங்க. சரிங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இதற்கான முழு விளக்கத்தையும் இந்த ஒரு வீடியோவிலே பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. சரிங்களா? ஸோ இங்கே தெளிவாக நமக்கு மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க என்னென்னா, தமிழ்நாடு ரேஷன் ஷாப் ரெக்ரூட்மெண்ட் 2025 அப்ளை ஆன்லைன் ஃபார் த நோட்டிஃபிகேஷன் அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவோட தொடர்ச்சி நம்ம பார்க்கும்போது இந்த வேலைவாய்ப்பானது நமக்கு எங்கேருந்து நமக்கு இந்த வேலைவாய்ப்பு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, தமிழ்நாடு சிவில் சப்ளைஸ் கார்ப்பரேஷன் அங்கேருந்து தான் நமக்கு இந்த வேலைவாய்ப்பான நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? என்னென்ன போஸ்டிங்கு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குது அப்படின்னா, விற்பனையாளர் மற்றும் பேக்கர், ஓகேங்களா, கட்டுனர் மற்றும் இந்த 2 விதமான போஸ்டிங், சேல்ஸ்மேன் மற்றும் பேக்கர் இந்த 2 போஸ்டிங் தான் கொடுத்துருக்குறாங்க. டோட்டலாக நமக்கு 6427 வேக்கன்சி கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? ஸோ இந்த அப்ளிகேஷன் மோட பொறுத்த வரைக்கும் இது முழுக்க ஆன்லைனில் தாங்க பண்ணியாகணும். ஸோ அதனால் ஆன்லைனில் பண்ணுறதுக்கு இதற்கான வெப்சைட் என்ன, அதில் நம்ம எப்படி லாகின் பண்ணணும், எப்படி ரிஜிஸ்டர் பண்ணணும், எப்படி நம்ம டாக்குமெண்ட்லாம் சப்மிட் பண்ணணும், எப்படி நம்ம வந்து என்னென்ன ஃபார்மெட்டில் வைக்கணும் எல்லாமே நம்ம வந்து தெளிவாக இங்கே பார்க்கலாங்க. சரிங்களா? அடுத்ததா ஜாபோட கேட்டகரி. இந்த ஜாபோட கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாப் தாங்க. அதே போல் இது ஒரு நிரந்தரமான ஒரு அரசு வேலையா, இல்லை பகுதி நேர வேலையா, இல்லை கான்ட்ராக்ட் பேஸ் பண்ணி வேலையான்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இது வந்து நிரந்தரமான ஒரு அரசு வேலை தான். இது வந்து ஒரு பகுதி நேரமாகவோ இல்லை வந்து கான்ட்ராக்ட் பேஸ் பண்ணியோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. நிரந்தரமான ஒரு அரசு வேலை தான் இந்த அரசு வேலைங்க. சரிங்களா? ஸோ அடுத்ததான் வந்து
உங்களுக்கு வந்து இந்த ரேஷன் வேலைக்கு வந்து எந்த விதமான எக்ஸாமுமே கிடையாது. முழுக்க முழுக்க விண்ணப்பிக்கிறது எல்லாமே ஆன்லைன்ல தாங்க. சரிங்களா? ஸோ இது எல்லாமே முழுக்க முழுக்க உங்களுடைய 10வது மற்றும் 12ஆம் வகுப்பு மார்க்க வச்சு மட்டுமே வழங்கக்கூடிய ஒரு அரசு வேலை இந்த ரேஷன் வேலை. சரிங்களா? ஜாப்போட லொகேஷன். இந்த ஜாப்போட லொகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய 38 மாவட்டத்துல எந்த மாவட்டம் வேணும்னாலும் நீங்க ஒர்க் பண்றதுக்கு ரெடியா தான் இருக்கணும். நீங்க ஒர்க் பண்றதுக்கு உங்களுக்கு போஸ்டிங் எங்க வேணாலும் போடுவாங்க. நீங்க அதுக்கு ப்ரிப்பேர்டா தான் இருக்கணும். சரிங்களா? அடுத்ததா அஃபிஷியல் வெப்சைட். நம்ம விண்ணப்பிக்கிறதுக்கு ஒரு வெப்சைட் குடுப்பாங்க. அந்த வெப்சைட் இதுதான். ஸோ எல்லாருமே நோட் பண்ணிக்கோங்க. இல்ல ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இல்ல எழுதி வச்சுக்கோங்க. சரிங்களா? www.tncsa.tn.gov.in இதுதான் அஃபிஷியல் வெப்சைட்டுங்க. சரிங்களா? இந்த வெப்சைட்ல போட்டு தான் நம்ம ஆதார் நம்பர் எல்லாமே ரிஜிஸ்டர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணணுங்க. சரிங்களா? ஸோ அடுத்ததான் வந்து யாரெல்லாம் இந்த வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்றதுக்கு எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா, சேல்ஸ்மேனுக்கு நீங்க விண்ணப்பிக்கிறதா இருந்ததுன்னா, மினிமம் நீங்க 12ஆம் வகுப்பு படிச்சு பாஸ் பண்ணியிருக்கணுங்க. ஒருவேளை நீங்க பேக்கருக்கு விண்ணப்பிக்கிறதா இருந்ததுன்னா, 10ஆம் வகுப்பு நீங்க படிச்சிருந்தாவே போதுமானதுங்க. சரிங்களா? ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அதற்கு மேல படிச்சிருக்கவங்க அப்ளை பண்ண முடியாதான்னு கேட்டீங்கன்னா, பண்ணலாம். ஆனா உங்க சர்டிஃபிகேட் வந்து எதுவுமே வேலிட் எடுத்துக்க மாட்டாங்க. உங்களுக்கு மினிமம் குவாலிஃபிகேஷன் உங்க சேல்ஸ்மேனுக்கு விண்ணப்பிக்கிறதா இருந்தீங்கன்னா, உங்க 12வது மார்க்கை தான் எடுத்துப்பாங்க. ஸோ நீங்க பேக்கருக்கு விண்ணப்பிச்சீங்க அப்படின்னா, உங்க 10வது மார்க்கை மட்டும் தான் வந்து வேலிடேட் பண்ணுவாங்க. மத்தபடி டிகிரியோட மார்க்கையோ, அதோட பெர்சன்டேஜோ அந்த மாதிரி எதுவுமே வேலிடேட் பண்ண மாட்டாங்க. அது எல்லாமே வேஸ்ட்டு தான். சரிங்களா? ஸோ அதனால 12ஆம் வகுப்பு, 10ஆம் வகுப்பு மார்க்கை வச்சு தான் உங்களுக்கு மெரிட் லிஸ்ட் போடுவாங்க. அந்த மெரிட் லிஸ்ட்டை செலக்ட் ஆனீங்கன்னா, டைரக்டா இன்டர்வியூஸ்க்கு கூப்பிடுவாங்க. இன்டர்வியூஸ்ல நீங்க பாஸ் ஆயிட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. வெரிஃபிகேஷன் முடிச்சுட்டு, ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க. ஸோ இவ்வளோ தான் வந்து செலக்ஷன் ப்ராசஸ் நடக்குங்க. சரிங்களா? அடுத்ததா ஏஜ் லிமிட். விண்ணப்பிக்கிறது ஏஜ் லிமிட்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஓசி கேண்டிடேட்டா இருக்கீங்கன்னா 18 வயசுல இருந்து 32 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய ஆண்கள், பெண்கள் அனைவருமே இந்த வேலைக்கு நீங்க விண்ணப்பிச்சுக்கலாம். ஒருவேளை எஸ்சி, எஸ்சிஎஸ், எஸ்சிஏ, எஸ்டி, எம்பிசி, டிசி, பிசிஎம், பிசிஎம், எக்ஸ் சர்வீஸ்மேன், பிடபிள்யூ இந்த கேட்டகரியில் இருக்கிற எல்லாருமே வந்து மினிமம் 18 வயசுலேருந்து விண்ணப்பிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு ஏஜ் லிமிட்டே கிடையாது. 55 வயசு வரைக்கும் கூட நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாங்க. அடுத்ததா டிஸ்ட்ரிபியூட் விண்டோஸ் ஆல் கேண்டிடேட்ஸ்லாம் வந்து 18 வயசுலேருந்து உங்களுக்கும் ஏஜ் லிமிட் கிடையாது. மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 50 வயசு வரைக்கும் கூட விண்ணப்பிச்சுக்கலாம். ஓசி கேண்டிடேட் எக்ஸ் சர்வீஸ்மேன் கேண்டிடேட் இருக்கீங்கன்னா அவங்க 50 வயசு வரைக்கும் விண்ணப்பிச்சுக்கலாம். ஓசி பிடபிள்யூஆர் இருக்கீங்கன்னா 42 வயசு வரைக்கும் விண்ணப்பிச்சுக்கலாங்க. சரிங்களா? அடுத்ததா எல்லாருமே எதிர்பார்க்கறது என்னன்னா சம்பளம். இதுக்கு பர் மந்த்துக்கு சேலரி வந்து எவ்வளோ கிடைக்கும்? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு வருஷம் வரைக்கும் சேலரி வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 6,250 ஸ்டார்ட் ஆகும். ஃபர்ஸ்ட்டு ஒரு வருஷத்துக்கு வந்து அவ்வளோதான் சேலரி கிடைக்கும். அதுக்கப்புறம் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் வந்து ரூ. 8,600 29,000 வரைக்கும் பர் மந்த்துக்கு சேலரி கிடைக்குங்க. சரிங்களா? அதுவே பேக்கருக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு வருஷம் வரைக்கும் 5,500 சேலரி. ஒரு வருஷத்துக்கு அப்புறம் 7,800 26,000 வரைக்கும் இதற்கு சேலரி வந்து கிடைக்குங்க. சரிங்களா? ஸோ அடுத்ததான் வந்து செலக்ஷன் ப்ராசஸை பொறுத்தவரைக்கும் நம்ம என்ன சொன்ன மாதிரி தான் உங்களுடைய 10வது மற்றும் 12வது மார்க்கை வச்சு தான் உங்களுக்கு மெரிட் லிஸ்ட் போடுவாங்க. ஸோ உங்களை பர்சனலாக இன்டர்வியூஸ் பண்ணுவாங்க. டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நடக்கும். இவ்வளோ தான் செலக்ஷன் ப்ராசஸ் நடக்குங்க. சரிங்களா? ஸோ அடுத்ததான் அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா போஸ்ட்மேனுக்கு அதாவது சேல்ஸ்மேனுக்கு நீங்கள் விண்ணப்பிக்கிறதா இருந்தீங்கன்னா ரூ. 150 ஃபீஸும், பேக்கருக்கு வந்து ரூ. 100 ஃபீஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை எஸ்சி, எஸ்டி, எக்ஸ் சர்வீஸ்மேன், பிடபிள்யூ இந்த கேட்டகரியில் வரீங்கன்னா உங்களுக்கு ஃபீஸ் கிடையாது. ஃப்ரீயா நீங்க விண்ணப்பிச்சுக்கலாங்க. ஸோ எப்படி விண்ணப்பிக்கணும் எல்லாமே கொடுத்துருக்காங்க. செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்க வரக்கூடிய 20ஆம் தேதியிலிருந்து விண்ணப்பிக்கிறது ஸ்டார்ட் பண்ணி அடுத்த மாதம் 15லேருந்து 20ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க விண்ணப்பிக்கிறதுக்கு. ஸோ எல்லாருமே விண்ணப்பிச்சுக்கோங்க. மறக்காம ஒன்ஸ் அகைன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு அரசு வேலையை சந்திக்கலாம். தேங்க்யூ.